தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நலன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது எல்லாரும் பொறுமையாக வந்து கேட்கணும். வாழ்க்கையோட பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதை எல்லாம் நீங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஸ்டோரி நான் இப்போ சொல்கிறேன். ஒரு குட்டி மயில் தனக்குன்னு ஒரு உலகத்தை வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சா. அப்பன்னு பார்த்து ஒரு நரி வந்துச்சா. அந்த நரியை பார்த்தோன்னா முயல் முதல்ல ஓடி போய் பொந்தில் வந்து ஒளிஞ்சிக்கிச்சா. இல்லை நான்லாம் யாரையும் சாப்பிட மாட்டேன். நான் வந்து அன்பா பாசமாக தான் நடந்துப்பேன். எல்லாட்டையும் வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போதே அன்பா பாசமாக வந்து பேச ஆரம்பிச்சிச்சா. அந்த கூட 1 மாதம் 2 மாதம் கூடயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். ஒன்று ஒன்றா பழகினப்ப முயல் வந்து முடிவு பண்ணிடுச்சா. நரி மாதிரி ஒரு நல்ல நண்பன் நமக்கு வேற கிடைக்கவே கிடைக்க மாட்டான். நம்ம எந்த முடிவாக எடுத்தாலும் நரிக்கிட்ட கேட்காம எடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்பவே நம்புது. அப்பன்னு பார்த்து தந்திரமான முறையில் வந்து நரி வந்து இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்கு. இது நம்ம முயலுக்கு வந்து தெரில. அந்த முயல் வந்து அசந்த நேரம் பார்த்து அதுக்கிட்ட இருந்த ஒரு பொக்கிஷத்தை திருடிட்டு போயிடுச்சா நரி. இதுலேருந்து என்ன தெரியுது? யாரையும் நம்பாதீங்க. நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திடுவாங்க. குழி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை மூடி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அதனால் எல்லோரும் கொஞ்சம் உஷாராக அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து இருக்கணும். எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையிலேருந்து ஏன் இவங்க இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அவங்க கூட பழகிறனால, அவங்க நம்மக்கிட்ட வந்து இது மாதிரி சிரிச்சிச்சு பேசுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு எல்லாம் தீர விசாரித்து செஞ்சாதாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தாங்க நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நலன் வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஏங்க யாரால் ஏமாந்தீங்க, அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைங்க நான் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு புதையலை வந்து இழந்துட்டேன். அதை என்னால் சொல்ல முடியல. தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஓகேங்க, எப்போ உங்களுக்கு உதவி தேவைனாலும் என்கிட்ட கமெண்ட் செஷன் மூலிமா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கேன். யாராக இருந்தாலும் உண்டுலன்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன பொருள் வேல்யூ எவ்வளோ வேணான்னு இருக்கட்டும், நிச்சயம் அதை விட்டு கொடுத்துடாதீங்க. போராடுங்க. சண்டை போட்டு தோத்ததாக இருக்கணும். அதுதான் வீரங்கிற மாதிரி நல்லா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. 2 பேரும் கமெண்ட் செஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இவர் சொன்னபடி நம்ம நிச்சயம் வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும். இல்லாட்டியெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. தோல்வியனா இருக்கலாம், சண்டை போட்டு தோக்கணுங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க. வடை பாயசத்தோட விருந்து மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அபிராமியம்மோட தங்கச்சி சைலஜா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அவங்க பையனுக்கும் அவங்க மாமாக்கும். வாடா வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லும்போது நலன் கீழே இறங்கி வராங்க. அன்பா பாசமாக வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ராம் பிரசாத் இத்தனை நேரம் வந்து எலியும் பூனையுமே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ அவங்க அப்பா வந்து அன்பா பாசமாக கூப்பிட்டோன்னா ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னடா நான் உன் மேலே அன்பா பாசமாக நடந்துக்கிறேன் தானே, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா நான் ஏன்டா அவனை திட்ட போகிறேன், வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேச முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாசத்தை வந்து கொட்டுறாங்க நம்ம ராம் பிரசாத். உடனே உட்காடுறாங்க. தமயந்தி வந்து நீ விட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ நிரூபித்து காட்டிட்டடா. நம்மளை மாதிரி ஒருத்தவங்களுக்குலாம் பிஸ்னஸ்ஸு, சொந்த பந்தம், குடும்பம், குழந்தை குட்டி இதெல்லாம் செட்டே ஆகாது. மற்றவங்களுக்கு எப்படியோ நீ ஏன் பையன்டா என்ன மாதிரி தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஏங்க பசங்களுக்கு நல்லது சொல்லி தரலனாலும் கெட்டது சொல்லி தராமல் இருக்கலாம்ல. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்குலாம் என்ன தெரியும், அம்மாவை பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா, நீ ஆல்ரெடி எங்கள் அம்மாவை விட்டுட்டு தானே வந்தவன் அப்படின்னு சொல்லி கண்ணாமன்னு திட்டுறாங்க நம்ம நலனு. என்னப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தமயந்திக்கிட்ட ராஜா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு என்னென்னமோ சொல்லி பர்ஃபார்ம் பண்ணி கதையெல்லாம் கட்டினியப்பா. அப்போனா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? 2 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் சரியான ஒரு முடிவு எடுக்கிறோம். என்ன பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறதுக்காக நீ வந்து தமயந்திக்கிட்ட மெஸ்ஸில் வந்து வேலை பார்த்துருக்க, கல்யாணம் பண்ணி ரெசிபியை திருடி இருக்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சனால தான் உங்கள் அம்மாவை நான் இப்போ கல்யாணம் பண்ணி நான் இப்போ ஓஹோன்னு இருக்கேன். இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. கண்ணா அப்படின்னான் நலன் வந்து திட்டிட்டு அப்படியே கடந்து போகிறப்ப சைலஜா வந்து கடுப்பாயிட்டாங்க. நீயும் ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்க, மாமாவும் ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்காங்க. தானிக்கு தீனி சரியாக போச்சு. 2 பேரும் ஏன் இப்படி முறுக்கிக்கிட்டு இருக்கீங்க? இனிமேட் நீ மாமாவெல்லாம் பேசுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இத்தனை நாளாக வந்து நீ பிஸ்னஸ் மைண்டாக இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸுக்காக யாரை வேணா நீ ஏமாற்றலான்னுக்கிறப்ப மாமாவெல்லாம் நீ பேசவே முடியாதுப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே இப்போ என்னால் பேச்ச கூட முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி நலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணா அப்பா சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், ஏன் பொண்ணு இல்லை அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா சும்மான்ருங்கப்பா, நீ ஒரே ஆளுன்னு நிரூபிச்சிட்டல்ல, அப்பாவை எதுக்கு நான் திட்டுறேன்? 2 பேரும் ஒரே மாதிரி தானே சிந்திக்கிறீங்க. யாரை வேணா ஏமாற்றலாம் பிஸ்னஸுக்காக. அப்போனா இத்தனை நாளாக எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப பெரிய ஆள், ஒரு லெவலில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இமேஜை வந்து உடச்சி சுக்கு ஆகிக்கிட்டேன். நீயும் சராசரி ஆம்பளை ஆகிட்டல்லண்ணே. நான் ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருந்தேன். இப்போ என்னால் உன்னோட தங்கச்சின்னு நினைக்கிறப்ப எனக்கே கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு குடுகுன்னு உள்ளே ஓடிட்டாங்க.
சாமி கும்பிட்றதுக்காக வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம தமயந்தி, நாயகி பாட்டி, பார்வதி 3 பேரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்ப, இனிமேட்டாவது உன் வாழ்க்கை நல்லதா இருக்கும்னு சொல்லி சன்னிதானத்தை சுற்றி வந்துட்டு இருக்கப்ப அபிராமியும் பிரீத்தியும் பார்த்துடுறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நானே உங்கள் வீட்டில் வந்து பார்க்கலான்னு இருந்தேம்மா. திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அண்ணி. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஏதோ ஒன்று இழந்துட்டோம், நீங்கள் வந்தால் மட்டும்தான் திருப்பி கிடைக்குங்கிற மாதிரி பிரீத்தி வந்து பேசுகிறாங்க. அபிராமி அம்மாட்ட கேட்கும்போது ஏதோ இருக்கோங்கிற மாதிரி தான் அவங்க சோகமாக இருக்காங்க. நீ வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நலன் முதல்ல என் பையனே இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா கல்யாண மண்டபத்துலேயே அவங்க புருஷன் வந்து சொன்னாப்லையே, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். கல்யாணம் பண்ணி எனக்கு பிரீத்தி பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பையனை தேடி போகும்போது சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ஸ்கூலுக்கு சேர்க்க முடியாமல் அவங்க அம்மா வந்து கடைசி காலத்தில் போராடிக்கிட்டு இருந்தாங்க, நோய்வாய்ப்பட்டு. அவங்கள்ட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தேன், உங்கள் பையனை நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆளாக ஆளாக்கி காட்டுறேன், படிக்க வச்சு பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்ததா நான் நிறைவேற்றினேன். நலன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் சின்ன வயசுலேருந்து. பணம் மட்டும்தான், பணம் இருந்திருந்தால் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாம். பணம் இல்லை, எங்கள் அம்மாவை காப்பாற்றலை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தான். நான் அவனுக்கு பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நாளடைவில் இந்த விஷயத்தெல்லாம் மறந்து சராசரி வாழ்க்கையில் வந்துடுவான்னு நினச்சா, அவன் இன்னமும் பணத்துக்கு பின்னாடியே போயிட்டுருக்கேன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் மனசை எல்லாத்தையும் நீ மாற்றணுன்னா நீ வந்தால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி முடியாது. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்குற மாதிரி அபிராமி அம்மா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ நேரம் வந்து நல்ல நினச்சி கேவலமாக நினச்சிட்டு இருந்த தமயந்தி, ஓ இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டனால தான் அவங்க வந்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தமயந்தி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.